தமிழக மக்களை உடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இங்க வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் போதை தான் இருக்கு. என அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, மறந்தும் இருந்தும் இந்த ஆட்சி வந்துடக்கூடாது. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த இந்த 10 தேர்தல் அறிவிப்பை பார்த்துவிட்டு திமுக உண்மையிலேயே பேச மாட்டோம், அங்க வீக்காகி போச்சு, சரியா ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்னன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கோடைகால எங்கேயாச்சும் கீழே விட்டுருந்தா எந்த ஆட்சியிலாவது இந்த மாதிரி ஒரு இது சிரிக்கிறதா இல்ல திமுக பத்தி என்ன நினைக்கிறதுனே தெரியல. ஓட்டுக்காக எதையும் செய்வாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று பாருங்களேன். இதை அறிவிச்சதுனால இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில அடுத்து எடப்பாடியார் தான் ஆட்சி அமைய போகிறார். எடப்பாடியார் முதலமைச்சர் பத்திரிகையில ஊடகங்கள் சொன்ன உடனே இன்னைக்கு இந்த முதலமைச்சருக்கு தூக்கம் வரல. தூக்கத்துல எந்திரிச்சு காலையில எந்திரிச்சோன்னா என்ன அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஏப்பா இதுக்கு முன்னாடி எல்லாம் போகலையா? இதுக்கு முன்னால தமிழ்நாட்டு மக்கள் புலம்பு வச்சுட்டேன். நான் வடிவேல் சொன்ன மாதிரி சுடுகாட்டுல புலம்புற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆளாளுக்கு உன்னை பேசி இன்னைக்கு மட்டும் இந்த ரூபா கொடுக்கணும்னு வருது. இதுக்கு முன்னாடி நீ கொடுத்தியா? உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தியா? இந்த திமுக கொடுத்ததா? முதலமைச்சர் கொடுத்தாரா? சரி, இந்த 1000 ரூபாய் அறிவித்தாரு. அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் கொடுத்தாரா? அது கூட தகுதி பார்த்து கொடுக்கிறேன்ட்டு நாங்களாம் சண்டை போட்டு 28வது மாசம் தான் கொடுத்தார். 28வது மாசம் தான் 1000 ரூபாய். அதுவும் பாதி பேர் தான் 1,31,00,000. இப்ப பொங்கல் பரிசு மட்டும் 2,22,00,000 பேருக்கு கொடுக்குறீங்க. ஏப்பா கொடுக்கல? இப்ப மட்டும் எப்படா கொடுக்குறீங்க? என்னங்கடா ஆட்சி நடத்துறீங்க? இது ஆட்சியா? அன்பு சகோதரிகளே, உங்களைத்தான் குறிவைக்கிறார் திமுக தலைவர். மறந்துடாதீங்க. மறந்து இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளையுடைய எதிர்காலமே பால்பட்டு போயிடும் என்பதை தெரிவித்து இன்னைக்கு புரட்சி